கடந்த காலத்தை மாற்றுவது மட்டும்தான் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றுவதற்கான ஒரே வழி. காரணம் என்னன்னா, சித்தத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வென்று தான் விரும்பியபடி வாழ்பவன் தான் சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ். Not only you will have that Parama Aishwarya, Paramadvaita, you will all have as the ultimate manifestation of Paramashiva, Keshavartha Murti. I bless you all with Paramadvaita. Paramadvaita Praptirastu. Sarva Mangala Praptirastu. Sarva Ananda Praptirastu. Sarva Sukha Praptirastu. Sarva Arogya Praptirastu. Sarva Ananda Praptirastu. Sarva Mangala Praptirastu. All the Paramashiva Sena participants in Kailasa Tiruvannamalai, Kailasa Guinea-Bissau, and all the Chitsabha members, Rajasabha members, Kailasavasis, blessings to each and every one of you, all the viewers through the social media, blessings to every one of you on this auspicious day of Akshaya Tritiya, as the ultimate manifestation of Paramashiva's Keshavartha Murti. I bless you all with Paramadvaita and all wealth, Sarva Aishwarya Praptirastu. Parama Aishwarya Praptirastu. Sarva Aishwarya Praptirastu. Not only you will have that Parama Aishwarya, Paramadvaita, you will all have Sarva Aishwaryas. Whatever you want as Aishwarya, you will have it. Sarva Mangala Praptirastu. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று சித்திரை பெருவிழா திருவிளையாடல் ஞான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் 6வது நாள், சித்திரை பெருவிழாவின் 2வது திருநாள். கடந்த 5 நாட்களும் அளிக்கப்பட்ட மொத்த பரமசத்தியங்களின் தொகுப்பை இன்று உங்களுக்கு அளிக்க விரும்புகின்றேன். இந்த துவந்துவ விக்னம்னு சொல்லுவாங்க. அதாவது 2ஆம் நாள் ஒரு செயல் தடைபடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 2ஆம் நாள் திருவிழா மற்றும் அக்ஷய திருதியை. இன்று நாம் செய்வது எல்லாமே மிகப்பெரிய விதத்திலே ஓங்கி வளரும், நன்மை செய்யும். அதனால இன்று இந்த 5 நாட்களும்
அளிக்கப்பட்ட சத்சங்கத்தின் மொத்த தொகுப்பையும் தொகுத்து உங்களுக்கு அளிக்கின்றேன். இதை உள்வாங்கி கடந்த காலத்தை நீங்கள் எதை எவ்வாறு நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ விரும்புகின்றீர்களோ உங்கள் வாழ்க்கையை கடந்த காலத்திலேயே மாற்றியமைத்து கடந்த காலத்தை மாற்றியமைப்பதன் மூலமாக நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நீங்கள் விரும்பிய விதத்தில் வாழ்க்கையை அமைத்து ஆனந்தமாக வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். கடந்த காலத்தை மாற்றுவது மட்டும்தான் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றுவதற்கான ஒரே வழி. காரணம் என்னன்னா, சித்தம். உங்களுடைய சித்தம்தான் ஹிரண்ய கர்ப்பம். உங்களுடைய பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தும் மூலம். அந்த சித்தத்தை நீங்கள் விரும்பியவாறு மாற்றியமைத்தால் நிகழ்காலமும் எதிர்காலமும் விரும்பியவாறே நிகழும் சித்தத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வென்று தான் விரும்பியபடி வாழ்பவன் தான் சித்தர். சித்தத்துக்கு தலைவன் ஆனவனே சித்தனாகின்றான். அதனால எல்லாம் வல்ல சித்தராக எல்லாம் வல்ல சித்தராக வாழ்ந்து இருந்து உங்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை செய்து வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். இந்த அருமையான நன்னாளாகிய அக்ஷய திருதியை சித்திரை பெருவிழா 2ஆம் நாளில் எல்லா மங்களத்தோடும் எல்லா ஆனந்தத்தோடும் சர்வ ஐஸ்வர்யத்தோடும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Blessings. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.